இந்த கிராம கூட்டம் எதுக்காகன்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம். குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் குடிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் தண்டிக்கிறதா நம்ம கொள்கைகளை வகுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த குடிப்பழக்கம் நம்ம கிராமத்தையே விஷம் மாதிரி அடிச்சுக்கிட்டு வருது. கொள்கை அளவுல பேசிக்கிட்டு குடிசைக்குள்ளாரி இந்த பழக்கத்தை ஆதரிக்கிற அளவு நம்ம பெரிய மனுஷங்களா? லலிதாங்கிற பொம்பளைக்கு கிராமத்துல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம், அதுவே பெரிய தப்பா போச்சு. உடனடியா அந்த பொம்பளைய இந்த கிராமத்தை விட்டு விரட்டலன்னா இந்த கிராமத்து குடிமக்கள் எல்லாருமே குடிகார மக்களா மாறிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. முதல்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அதற்கு முதல்ல இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க. வேலையே பயிர மேயுது, அதை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்க போறோமா? குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்படணும், அது யாரா இருந்தாலும் சரி. குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்ட இந்த ராஜாவை சங்கம் என்ன செய்ய போகுது? ராஜா, நீயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இது உனக்கு அவமானமா இல்ல? சாமியோட அருமை நம்புறவனுக்கு தெரியும், சாராயத்தோட அருமை குடிக்கிறவனுக்குத்தான் தெரியும். தத்துவமா பேசுறேன், நானும் பேசுறவன் தான். நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா என்ன மாதிரி தத்துவம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது, தெரியுமா? குடிப்பழக்கம் இருக்குது, மருந்து மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறான், அது நம்மள சாப்பிடும் போது அதுக்கு மருந்து சாப்பிடுறோம். இதை விட தத்துவம் வேணா? குடிக்காம இருக்கும் போதே இப்படி பேசுறேன், குடிச்சேன்னா நம்மகிட்ட வச்சுக்காத. சங்கத்தையே எதிர்த்து பேசுற இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இப்போ தண்டனையா? எனக்கா? இங்க எவனுக்கு தைரியம் இருக்கு? வாழ்க்கையில முன்னேறணும்னா 3 வழிதான் இருக்கு. படிக்க தெரியணும், நடிக்க தெரியணும், குடிக்க தெரியணும். ராஜா, இவனுடைய நடத்தைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் குடிபோனில் இருந்த குத்தத்துக்காக 100 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். இதுதான் இந்த கிராமத்தினுடைய சட்டம். சட்டத்தை நானே மாத்துறேன். இன்னையிலேருந்து எல்லாரும் குடிக்கலாம்.